ரவீந்திரன் ஜோஷம், இப்போ கூட்டணி கட்சிகள்ன்றப்ப ராம்கி சொன்ன பாயிண்ட்டும் ஷபீர் சொன்ன பாயிண்ட்டும் எடுத்தா கெமிஸ்ட்ரி இல்லை, மனத்தாங்கல் இருக்க, கட்சிகளுக்குள் கட்சி அப்படி உள்ளடி வேலை இருக்கான்ற ஒரு தன்மை. அப்புறம் ராம்கி சொல்றார் வின்னபிலிட்டி அப்படின்னு பார்க்கிறப்ப திமுக செக்யூர்டா நிக்கிறாங்க, அவங்களுக்கு சவால் இருக்கு அப்படின்றப்ப கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தன்மை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? யாரெல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்காங்க, யாரெல்லாம்? சபீர் கருத்தும் ராம்கி கருத்தும் நெக்லிஜிபிள் நான் பார்க்குறேன். நான் இதை எப்படி அணுகிறேன்னா, படுதோல்வி அடைஞ்சு மோசமான வாக்கெடுத்து அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்து 33 விழுக்காடே கொண்ட ஒரு கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 3 தேர்தல்களில் 45 விழுக்காடுங்கிறது ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸாக நான் பார்க்குறேன். 45க்கு மேலே 3 தேர்தலில் அவங்க சந்திச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க சந்தித்த தேர்தலில் தான் மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். 19 ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணவர் 24 தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி 47.3 விழுக்காடு வாக்கெடுத்தார். இதுதான் ஸ்டாலினுக்கு சாதனைன்னு நான் பார்க்குறேன். அந்த வாக்கு ஸ்டாலின் தலைமைக்கான வாக்கு. மக்களவை தேர்தல் என்னாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னார். இந்தியாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டியதில்லைன்னு கருத்தை நம்ம சொன்னாலும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க எடுப்பாங்க 48 சொன்னோம், 47.3 எடுத்தாங்க. அந்த வாக்கு ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்காக தான் நான் பார்க்குறேன். இதற்கு பிறகு அபண்டன் காஷன் சொல்லுங்கள் அல்லது சேஃபர் சைடுன்னு சொல்லுங்கள், 24 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தங்களோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை 50 கொண்டு போயாச்சு. இதையும் தாண்டி ரொம்ப நுணுக்கமாக கே செல்வகுமார் அவர் வேட்பாளர் நிறுத்தி 5 தொகுதிகளில் கடுமையான வாக்கெடுத்த வீரமுத்திரையர் பேர்வேன்னு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த அவரோட கட்சி தொடக்க விழாவுக்கு நான் தான் போயிருந்தேன். அவர் பேக்கிங் உள்ள ஒருத்தரை ஒரு சீட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தவர் தான். அவருக்குள்ள பேக்கிங்கை அங்கேருந்து எடுத்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. முபாரக் அவர் எஸ்டிபிஐ கொஞ்சம் அமைப்பு பலம் உண்டு, அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு சீட்டு கொடுத்து திண்டுக்கல்ல வாக்கெடுத்து ஒரு 1/2% போட்டாங்க. அரை இருக்காது, அவங்களுக்கு ஒரு 1/4 விழுக்காடு வாக்காது இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு பாப் கருணாஸ் முக்குலத்தோர் புலிப்படை, அது முக்குலத்தோரில் அகமுடையார்ங்கிற செக்ஷனை ஜெயலலிதா 2011 பண்ணது மாதிரி ஒரு தன்மைக்குள்ள அந்த முஸ்லீம் தேவேந்திரர் நாடாறு சரத்குமார் நாராயணன் அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள அதை பண்றார். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை துல்லியமாக நாடி பிடித்து பார்த்து ஸ்டாலின் தன் அணியை உயர்த்துறாரு. இதையும் தாண்டி ஸ்டாலினுக்கு பலம் என்னன்னா, தேமுதிகவை உள்ள எடுத்தது தான் மிகப்பெரிய பலம். இங்க தமிழ் மண்ணில் அவங்க 33 இருந்து ஜம்பாய் போறது காரணமே போலரைசேஷன். பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன். இதுக்கு கேட்டலிஸ்ட் டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ். பாமகவுக்கு எதிரான பரையர் சமூக போலரைசேஷன். இதுக்கு கேட்டலிஸ்ட் டிஎம்கே பிளஸ் விசிகா. இதையும் தாண்டி மூன்றாவது நாம் தமிழர் தமிழ் மண்ணில் 1.1 இருந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியோட நான் பென்சிரி காஸ்ட் எல்லாம் தமிழ் நேஷனலிஸ்டுக்குள்ள திராவிடத்தை கன்வெர்ட் பண்ணி 8.2 விழுக்காடு வாக்கெடுத்த அந்த கட்சி தொடர்பா ஒரு பிறமொழியாளர்கள் போலரைசேஷனும் இருக்குது. அதை யாரும் நம்ம ஊடகத்தில் பேசல. அது பிறமொழியாளர்கள் மத்தியில் அவங்க பிறமொழியாளர்கள் நான் யாரையும் சொல்ல விரும்பல, நாம் தமிழர் மேல ஒரு அவர்ஷனும் ஒரு வெறுப்பும் ஒரு பாராமுகமும் இருக்குது. அது களத்துல எதிர்வினையாட்டு ஈரோடு கிழக்க பார்த்தா தெரியுது. அதைத்தான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல தான் சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி, இப்போ கூட்டணி கட்சிகள்ல இப்ப நீங்க ஒரு வார்த்தை கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, கிரியாவுக்கியோ இல்ல வினையூக்கின்றது. இப்போ ஷபீர் சொல்றதுல நீங்க இதற்கு முன்பு எல்லாமே கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி இல்லை. இப்போ ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் ஒன்னா மேடை ஏறுவாங்களா? மேடை ஏறாமையே ஒரு தேர்தலை சொல்றேன். கெமிஸ்ட்ரியை மல்லிகார்ஜுன கார்கரே எப்படி என்ஷூர் பண்ணி கொடுத்திருக்காரு, யாருக்கெல்லாம் ஊமாடியும் குத்தும் கொடுத்திருக்காருங்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரியும். முன்னமுள்ள தேர்தல் காலத்தில் திருநாக்கர சண்ணன் கடைசி நேரத்தில் பார்கெயின் பண்ணி ரஜினிகாந்தை காட்டி 10 சீட்டு பார்கெனிங் பண்ணி கொடுத்த திருநாக்கர சண்ணனை கடைசி நேரத்தில் மாத்தினாங்க. அது பிறகு அழகிரிய கடைசி நேரத்தில் மாத்துறாங்க. இன்னைக்கு அந்த கெமிஸ்ட்ரி தெளிவா இருக்கக்கூடிய அளவுக்கு முழுக்க திமுக கூட ஒரு கோஆபரேட் பண்ணி போகக்கூடிய இவர் செல்வ பெருந்தகை தெளிவா அந்த கமிஷன் ராகுல் வரணும் தெளிவா மாநில தலைவர் துணை நிற்கிறார். ராகுல் வரணும்ல அவசியம் இல்ல, நெக்லிஜிபிள் தான். ராகுல் அசெம்பிளி எலெக்ஷன்ல ராகுல் நெக்லிஜிபிள் தான். 98ல காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு விழுந்த இடம் வேற, 2014 காங்கிரஸுக்கு விழுந்த இடம் வேற. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுல் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் அவங்க நம்பர் 1. அதுல தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லை.
பட் அசெம்பிளிலாம் அவங்க பெரிய ரோல் கிடையாது. அதுல இப்போ ராம்கி சொல்ற மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல இது பெரிய தாக்கம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் 45ன்னு வந்து அதுக்கு மேல ஆடட் வேல்யூ மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா ராம்கி சொல்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குன தொகுதியில ஒரு சிக்கல் இருக்குன்ற அந்த இடம் தான் ஒரு மாஸ் ஸ்வீப்பிங்ல அவங்க தப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றது 10 விழுக்காடு வாக்கெடுத்து விழுந்து கிடந்த ஜெயலலிதாவை ஆட்சி கட்டில் ஏற்றிய கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெற்றியில இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமா அந்த போலரைசேஷன் பாயிண்ட்ல சீமான் உருவாக்குன அந்த பிரமொழியாளர் கன்சால்டேஷன்ல தேமுதிக அந்த இடத்துக்குள்ள வந்து மேற்குலையும் வடக்குலையும் மிகப்பெரிய அளவு கன்சால்டேஷன் பண்ணி கொடுக்கிறது. இதுல சீமான் எப்படி வளர்றாருன்னா எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்டை எடுத்து தான் வளர்றாரு. தமிழ் நேஷனலிசத்துக்குள்ள பாயிண்ட் வந்து அது வந்து நான் புரிதலுக்காக இப்ப ராம்கி சொன்ன பாயிண்ட்ன்றது மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன ஒரு சவாலான தொகுதியை ஒதுக்கிட்டாங்களோ, பெருங்கொண்ட சமூகம், அதிமுக, பாமக இப்படிலாம் போடுறப்ப கால்குலேஷன் போடுறப்ப நீங்க சொல்ற நுணுக்கமான பாயிண்ட் தேமுதிக வந்து அதை சரி கட்டுற பெரிய அளவு பண்ணுது. சீமான் சரி இருந்தாலும் அதை சரி கட்டுதுன்னு சொல்ல வரீங்க. சீமான் வந்து அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் எதுக்குறாரு, அதுல கன்சால்டேட் பண்ணும்போது அதை பெர்பெச்சுவேட் பண்றதுக்கு தேமுதிக மிகப்பெரிய அளவுல நீங்க பிரேமலதா அம்மையார் கூடிய பெண்கள் கூட்டத்தை பாருங்க, மிகப்பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ஸ்வீப்பிங்ல தான் இந்த கூட்டணி கட்சிகள் கம்ஃபர்ட்டா தான் இருப்பாங்க. ஒரு 5 போலரைசேஷன்ல டிஎம்கே கெயின் பண்றாங்க. பேசலாம். இந்த ஸ்வீப்பிங் தான் கூட்டணி கட்சிகளையும் காப்பாத்துது. பிரேக் எடுத்துட்டு நம்ம விரிவா பேசலாம் நினைக்கிறேன்.